அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம்டா. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 60 நாட்கள் முடிய போகுது. இந்த 60 நாட்களுக்குள்ள அவர் சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த ஒரு மாற்றத்தையோ திட்டத்தையோ கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஓராண்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு 744 கோடி ரூபாய் தண்ட செலவு வச்சு தன்னுடைய கட்சிக்கு வாக்கு சேகரிக்கின்ற அதி அற்புதமான ஒரு திட்டத்தை நேற்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு தெரியும், கேளுடா. அதுதான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், இந்த திட்டத்தினால தமிழ் மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது? மனசாட்சியோட சொல்லுங்க. இந்த திட்டத்தால தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழர்களுக்கோ ஏதாச்சும் பயன் இருக்கா? சரி, திட்டம் தான் ஒரு தண்ட செலவு திட்டம் அப்படின்னு பார்த்தா, தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் இப்ப அவரு நிறைவேற்றி இருக்கின்ற திட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அதுலயும் நிறைய பித்தலாட்டம் இருக்கு. ஆரம்பிச்சுட்டானே. குறிப்பா தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்காகவே அவர் அறிவித்த சிறப்பு வாக்குறுதிகளை எடுத்து பார்த்தா அதுல அவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரவேற்கும் விதமாக, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரவேற்கும் விதமாக அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக தங்க மோதிரம் வழங்கப்படும், கூடவே பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 7/3/2026 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரவேற்கும் விதமாக அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம், கூடவே வெல்கம் பேபி கிட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா? இப்ப அவரு நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற திட்டம் என்ன தெரியுமா? அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும், யுவர் ஆனர், உங்களுக்கு தெளிவா கேட்டுச்சா? என்ன உறவுகளே, தெளிவா கேக்குதா? அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் 755 கோடி ஒதுக்கீடு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இது என்ன மாதிரியான ஃப்ராடுத்தனம்? சொன்னதை செய்ய முடியல அப்படின்னா எதுக்காக வாக்குறுதியை கொடுக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டியது, ஆட்சிக்கு வந்த உடனே அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு மாத்தி பேச வேண்டியது. இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு பேரு என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இது ஒரு திட்டம் மட்டும் கிடையாது. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிற திட்டத்திலே ஆகட்டும், விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற திட்டத்திலே ஆகட்டும், எல்லாத்துலயும் கொடுத்த வாக்குறுதி ஒன்னா இருக்கு, நடைமுறைப்படுத்திய திட்டம் வேற ஒன்னா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, தேர்தலுக்கு முன்னாடி நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே யாரெல்லாம் 500 யூனிட்டுக்கு கம்மியா மின்சாரத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் 100 யூனிட் மின்சாரம் மட்டும்தான் ஃப்ரீ அப்படின்னு மாத்தி பேசுறாரு, மாத்தி நடைமுறைப்படுத்துறாரு. தேர்தலுக்கு முன்னாடி சிறு குறு விவசாயிகளுக்கு அவங்க கூட்டுறவு வங்கியில வாங்கின எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே சிறு குறு விவசாயிகள் 50,000 ரூபாய் வரைக்கும் கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இருந்தா அது மட்டும்தான் மொத்தமா தள்ளுபடி ஆகும். 70,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி இருந்தா அதுல 5,000 ரூபாய் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு மாத்தி பேசுறாரு, மாத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாரு. ஆக தாவேகா கட்சியும் சரி, தாவேகா ஆட்சியும் சரி, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே நடக்கிற கட்சியாகவும் ஆட்சியாகவும் தான் இருக்கு. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துல எவ்வளவோ தப்பு இருக்கு. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா அதனால தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும், மேலும் மேலும் தமிழ்நாடு அரசுக்கு கடன் சுமை தான் அதிகரிக்கும் அப்படின்னு நாம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நம்முடைய தாவேகா நண்பர்களுக்கு அதெல்லாம் சுத்தமா புரியவே புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம
பொறாமையில பேசுறோம், கோபத்துல பேசுறோம், வெறுப்புல பேசுறோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு புரியுற மாதிரி சில புள்ளி விவரங்களை சொல்லி விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புள்ளி விவரங்கள் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுவான தமிழ் உறவுகளுக்கும் இந்த புள்ளி விவரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். நான் எல்லாத்தையும் சார்ட் போட்டே காட்டுறேன், நீங்க பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. இப்ப தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற திட்டம் என்ன? தமிழ்நாட்டில் ஓராண்டில் அரசு மருத்துவமனைகளில் புதிதாக பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரமும் ஒரு வெல்கம் பேபி கிட்டும் இலவசமா கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற திட்டம். ஓராண்டுல தமிழ்நாட்டுல புதிதாக பிறக்கின்ற குழந்தைகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? நேஷனல் ஹெல்த் ப்ரொஃபைலோட கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் ஓராண்டில் மட்டும் 8.4 லட்சத்துல இருந்து 8.6 லட்சம் வரைக்குமான குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதாவது 8,40,000 இருந்து 8,60,000 வரைக்குமான குழந்தைகள் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் புதுசா பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. நாம இந்த எண்ணிக்கைய ரவுண்டா 8.5 லட்சம் அப்படின்னு வச்சுக்குவோம். 8.5 லட்சம் குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுல புதுசா பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுல அரசு மருத்துவமனைகள்ல எத்தனை குழந்தைகள் பிறக்கிறாங்க தெரியுமா? 5.6 லட்சம் குழந்தைகள் அரசு மருத்துவமனைகள்ல மட்டும் பிறக்கிறாங்க. அதாவது இத விழுக்காட்டுல பர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா 166.9 விழுக்காடு குழந்தைகள் அரசு மருத்துவமனையில ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக பிறக்கிறார்கள். எண்ணிக்கையில சொல்லணும் அப்படின்னா 5,63,174 குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் அரசு மருத்துவமனையில புதுசா பிறக்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில 2.7 லட்சம் குழந்தைகள், 2,75,238 குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் தனியார் மருத்துவமனையில புதுசா பிறக்கிறாங்க. இதையும் விழுக்காட்டுல பர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா 132.7 விழுக்காடு குழந்தைகள் தனியார் மருத்துவமனையில பிறக்கிறாங்க. 1% குறைவான குழந்தைகள் மட்டும்தான் வீட்டுல பிறக்கிறாங்க. வீட்டுலனா இன்னைக்கு நாங்க சுகப்பிரசவம் பண்றோம் அப்படின்னு வீட்டிலேயே வச்சு சில பேர் குழந்தைகளை பெத்துக்கிறாங்க இல்லையா? அப்படி பிறக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 1 விழுக்காடு மட்டும்தான். துல்லியமான அளவுல சொல்லணும் அப்படின்னா 3,367 குழந்தைகள் வீட்டுல பிறக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற திட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரமும் ஒரு வெல்கம் பேபி கிட்டும் இலவசமா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தங்கம் வாங்கணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்க்கலாமா? இன்றைய தேதியில 1 கிராம் தங்கத்தோட சந்தை மதிப்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாயை அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற குழந்தைகளோட எண்ணிக்கையோட பெருக்கி பார்க்கணும். அரசு மருத்துவமனைகள்ல எத்தனை குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு சொன்ன 5,63,174 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்ப இதே அளவிற்கான தங்கத்தையும் வாங்கணும். 5,63,174 கிராம் தங்கத்தை வாங்கணும். அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு 1 கிராம் தங்கம் 15,000 ரூபாய் இன்டு 5,63,174 குழந்தைகள் அப்படின்னு பெருக்கி பார்த்தா ஒட்டு மொத்தமாக 844.76 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக செலவு பண்ணணும். இப்ப இந்த 1 கிராம் மோதிரத்தோட சேர்த்து 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வெல்கம் பேபி கிட்டையும் கொடுக்கறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த ஒட்டுமொத்த திட்டத்திற்கு ஆகும் செலவு எவ்வளவு தெரியுமா? 1,126.35 கோடி ரூபாய். ஏறக்குறைய 1,200 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசுக்கு செலவாகும். இவ்வளவு கோடி ரூபாயை நாம செலவழிக்கிறோம்ல, இதனால தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ் மக்களுக்கு என்ன பயன் ஏற்பட போகுது, என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது? ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1,200 கோடி ரூபாய் நஷ்டம் தான் ஏற்படும். தாவேகா கட்சிக்கு மட்டும்தான் இதனால லாபம். இப்படி புதுசா பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இலவசமா 1 கிராம் தங்கத்தை கொடுத்து அவங்களுக்கான வாக்கு வங்கிய அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் சொன்ன உடனே சில அறிவு ஜீவிகள் இவன் பொறாமையில பேசுறான், எலைட் மென்டாலிட்டியில பேசுறான், அது இதுன்னு 1008 வசை சொற்களை என்னை நோக்கி ஏவி விடுவாங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படுற மாதிரியே கிடையாது. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்
மனசாட்சியோட நியாயமா பதில் சொன்னா போதும். இப்ப ஒவ்வொரு அரசாங்கத்தோட நோக்கம் என்ன? எல்லா அரசாங்கத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன? ஒரு அரசு தன்னுடைய குடிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை சரியா நிறைவேற்றி கொடுக்கணும். இதுதான் ஒவ்வொரு அரசாங்கத்தோட அடிப்படை நோக்கமா இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஆடம்பர தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல அடிப்படை தேவைகள் அப்படின்னா என்னென்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படிக்க நல்ல தரமான கல்வி, பார்க்க வேலை, வேலைக்கேற்ற சம்பளம். இந்த அடிப்படை தேவைகளை ஒரு அரசு சரியா நிறைவேற்றி கொடுத்துட்டாலே ஒவ்வொரு குடிமகனும் அவனுக்கு தேவையானதை அவனே வாங்கிக்குவான். அதை விட்டுட்டு ஒரு அரசு தன்னுடைய குடிமக்களுக்காக நான் இலவசமா மோதிரம் தரேன், தங்கம் கொடுக்குறேன், பட்டு புடவை கொடுக்குறேன், இருசக்கர வாகனம் கொடுக்குறேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், டிவி தரேன் அப்படின்னு அரசாங்கத்தோட நிதிய வரிய வாரி இறைச்சா அது அரசாங்கத்திற்கு தேவையில்லாத தண்ட செலவுகளை ஏற்படுத்தும். அரசாங்கத்தோட கடன் சுமையையும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். போன வாரம் தானே நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் தமிழ்நாட்டோட நிதி நிலை குறித்து விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரு. அவர் தானே சொன்னாரு தமிழ்நாடு அரசுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு. இந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கடனும் எப்படி வந்துச்சு? கடந்த 75 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் மக்களுக்கு அதை இலவசமா தரேன், இதை இலவசமா தரேன் அப்படின்னு வாக்கு வங்கிய மனசுல வச்சுக்கிட்டு இலவசங்களை எல்லாம் வாரி வழங்கினாங்க தெரியுமா? அதனால தான் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்திருக்கு. இப்ப மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த தாவேகாவும் அதே வாக்கு வங்கிய மனசுல வச்சுக்கிட்டு நாட்டுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி எந்த ஒரு பயனையும் முன்னேற்றத்தையும் தராத ஒரு திட்டத்துக்கு 1200 கோடி ரூபாய செலவழிப்பாங்க அப்படின்னு சொன்னா அது மேலும் மேலும் தமிழ்நாடு அரசோட கடனை அதிகரிக்காதா? பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தாதா? இப்படியே தமிழ்நாடு அரசுக்கு கடன் சுமையும் பொருளாதார நெருக்கடியும் அதிகரிச்சுக்கிட்டே போனா அது யார் தலைமையில வந்து விடியும்? நம்ம தலைமையில, பொதுமக்களோட தலைமையில தான் வந்து விடியும். வரி சுமை அதிகரிக்கும், விலைவாசி உயரும், கடைசியில மாட்டிக்கிட்டு திண்டாட போறது யாரு? நாம தான். இப்ப இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்காக செலவழிக்கப்படுகின்ற 1200 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் தெரியுமா? நான் வந்து சோளிங்கர் தொகுதியோட வேட்பாளரா போட்டி போட்டவன். அந்த தொகுதி முழுக்க நான் சுத்தி இருக்கிறேன். அந்த தொகுதியில எத்தனை மக்களுக்கு சரியான வீடு இல்லை தெரியுமா? நாமெல்லாம் சொகுசான ஒரு வீட்டுல இருக்கிறோம், அதனால நமக்கு ஒரு வீடு இல்லாத கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு முறை இந்த தொகுதிகளுக்கெல்லாம் போய் பாருங்க. இந்த தொகுதிக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்க. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்க சரியான வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த துன்ப துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு சார்பாக இலவசமாக வீடு கட்டி கொடுக்கலாம். ஏற்கனவே அந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்ன, ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பேர் வச்சுக்குவாங்க. அம்மா இலவச வீடு கட்டும் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு எல்லாம் அதுக்கு பேர் வச்சுக்குவாங்க. ஆனா இலவசமாக வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் ஒண்ணு தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு. அந்த திட்டத்தின் அடிப்படையில இந்த 1200 கோடி ரூபாயை செலவழிச்சு மொத்தம் 24,136 பேருக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரசு வீட்டை கட்டி கொடுக்கலாம். செய்யலாம்ல? இது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமா இருக்கும்ல? வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி இருக்கும்ல? இதெல்லாம் அடிப்படை தேவை தானே, இதை செய்யலாம்ல? சரி, நீங்க வந்து வீடு கூட கட்டி தர வேணாங்க, இப்ப இதை வச்சுக்கிட்டு எத்தனை ஆயிரம் பேருக்கு புதுசா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் தெரியுமா? மாச சம்பளம் 15,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுல ஓராண்டுல மட்டும் 46,931 பேருக்கு இந்த 1200 கோடி ரூபாயை செலவழிச்சு நீங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். சரி வேணாங்க, அதிகபட்சமாக மாச சம்பளம் 25,000 ரூபாயை அளவா வச்சுக்கிட்டா இந்த 1200 கோடி ரூபாயை செலவழிச்சு 28,198 பேருக்கு புதுசா வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். இதை செய்யலாமே. அவங்களுக்கு அவங்க செஞ்ச வேலைக்கு மாசம் மாசம் நீங்க சம்பளம் கொடுப்பீங்க. அந்த சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க போறாங்க. அது தங்கமா இருக்கட்டும், இருசக்கர வாகனமா இருக்கட்டும், எதுவா வேணும்னா இருக்கட்டும். அவங்க வேலை செய்யறாங்க, வேலைக்கேற்ற சம்பளத்தை நீங்க கொடுக்க போறீங்க.
அவங்க வேலையினால இந்த நாடோ நாட்டு மக்களோ ஏதோ ஒரு வகையில முன்னேற்றம் அடைய போறாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்க போறாங்க. அவங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்ட போறாங்க. அந்த வரி மூலமாகவும் அரசாங்கத்திற்கு வருமானம் வரப்போகுது. இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான திட்டத்தை செயல்படுத்தலாமே. அதை விட்டுட்டு எதுக்காக இதெல்லாம்? தண்ட செலவு. எத்தனை முறை இதுக்காக நீங்க எதிர்வாதம் செஞ்சாலும் சரி, இது எல்லாமே தண்ட செலவு தான். இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஊராம் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் விஜயோட ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. அரசாங்கத்தோட நிதியை செலவழிச்சு உங்க கட்சிக்கு வாக்கு வங்கிய சேகரிக்காதீங்க. பிற்காலத்துல அது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். புரியுதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.